கண்மணி, உன்னால எலும்பி நடக்க முடியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண வீக்கம் தான், தானே சரியாயிடும். கண்மணி, நான் மெடிசன்லாம் வாங்கிட்டேன், கிளம்பலாமா? வா. சார், என்னது இது பயங்கர கோஇன்சிடென்ட்டா இருக்கு? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் உங்க வைஃப் உங்களை கூட்டிட்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துனாங்க. இப்போ அவங்க காலில் சின்னதா வீக்கம் வந்ததுக்கே அவங்கள நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எப்போ? என்னங்க, நீங்க மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கல்யாண ரிசப்ஷன்ல பசியில மயக்கமாயி விழுந்துட்டீங்களே, உங்களை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தேன். பாவம் சார், அவங்க அன்னைக்கு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு காசே இல்லை கையில. அப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் கூட நடக்கல. இவங்க எதை பத்தியுமே யோசிக்கல சார். ஆனா டக்குன்னு கையில இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு முதல்ல ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வெண்ணிலா, உங்க கம்பெனிக்கு ஒரு பிசினஸ் ஆர்டர் கொடுக்க தான் வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் ஈவெண்ட், அதுக்கு ரொம்ப கிராண்டா கேட்டரிங் பண்ணணும். ஒரு நிமிஷம் வெண்ணிலா, சக்தி ஏதோ பிசினஸ் ஆர்டர் பத்தி பேசிட்டு இருந்தாரு. நீ ஏன் அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்ன? எனக்கு என்னமோ இவர் ஆர்டர் கொடுக்க வந்த மாதிரி தெரியல, சும்மா என் கூட பேசுறதுக்கு வந்த மாதிரி இருக்கு. அதனால என்ன, அவர் ஒன்றும் யாரும் இல்லையே, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனவர் தானே. நீ இந்த ஆர்டருக்கு நோ சொல்லக்கூடாது. பிஸ்னஸ்ல பர்சனல் எமோஷன்ஸ்க்கு இடமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் அன்பு. பிஸ்னஸ் ப்ரப்போசலை ஓகே பண்ணிட்டீங்க, அப்படியே என்னோட லவ் ப்ரப்போசலையும் கொஞ்சம் ஓகே பண்ணி கொடுங்களேன். அவன் வந்தது பிசினஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்காக இல்ல, என் கழுத்துல எப்ப தாலி கட்டுறதுன்னு கேட்கறதுக்காக வந்தான். என் கழுத்துல உங்களை தவிர யாருமே தாலி கட்ட முடியாதுன்னு நான் எப்படி அவன்கிட்ட சொல்ல முடியும்? என்ன அன்பு, உங்களை மனசுல வச்சுட்டு நான் எப்படி இன்னொருத்தனை ஏத்துக்க முடியும்? அன்புக்கு நீ மனைவியா வரணும்னு உன்னை விட அதிகமா ஆசைப்பட்டது நான் தான். என்கிட்ட எதையுமே மறைக்காம சொல்ல வெண்ணிலா. கல்யாணத்துக்கு முன்னாடி அன்பு என்னதான் லவ் பண்ணாரு, ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் தானே இப்படி அவமானப்படுத்திட்டு போறாரு. அப்ப அதை விட பெரிய உண்மையை எதுக்கு நான் மறைக்கணும்? நான் இப்பவே கண்மணி கிட்ட போய் அன்பு லவ் பண்ணது உண்மை இல்ல என்னதான்ங்கிறத சொல்ல போறேன் அவகிட்ட.